அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 பொது அறிவு பார்த்தீங்கன்னா, பொது அறிவு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பொது அறிவியல், இந்திய புவியியல், இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டின் வரலாறு மரபு மற்றும் பண்பாடு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இப்போ மாணவர்கள் எல்லாம் தமிழ், மேக்ஸ் ஓரளவு எல்லாமே டெய்லியுமே படிச்சிருப்பீங்க. ஜிஎஸ் இதை கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பீங்க. ஒரு சில மாணவர்கள் முடிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ஜிஎஸ்ஸை முடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அவங்க ஒரு 10 டைப் ஆஃப் கொஸ்டின் ப்ரைம் பண்ணுறாங்க. கூற்று, காரணம், சரியான விளக்கம், பொறுத்துக்க, வரிசைப்படுத்துக. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரியான இணை, தவறான இணை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நேரடி வினா கொஞ்சமாக கேட்குறாங்க. அப்போ நீங்கள் கடைசி நேரத்தில் ஷார்ட்டாக பார்த்து சிந்திச்சம்பளி நாகரிகமாக ஒரு A4 ஷீட்டு தான் இருக்கணும் உங்களுக்கு, ஷார்ட் நோட்ஸ் மாதிரி. ஆனால் உங்களால் எழுதி உங்களால் படிக்க முடியாது, ஏன்னா டைம் இல்லை. அப்போ இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டாக சிந்திச்சம்பளி நாகரிகமாக ஒரே ஒரு பேஜ் ஷார்ட், அந்த கோர் பாயிண்டெல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த கோர் பாயிண்ட்டை படிச்சிடணும். ஸ்கூல் புக்கை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ப்பார், போதுமானது. இப்போ சிந்திச்சம்பளி நாகரிகமாக அந்த கோர் பாயிண்ட், அதோடைய காலகட்டம், எல்லை பரப்பு, அடுத்தது அவங்க இன்னும் முக்கியமாக இன்னும் வணிகம், பொழுதுபோக்கு, நகர அமைப்பு, கோட்டை, அந்த அவங்களுடைய கலாச்சாரம். அப்போ இந்த மாதிரி ஒரு கோர் பாயிண்ட் யாரெல்லாம் அந்த சிந்திச்சம்பளி நாகரிகம் கண்டுபிடிச்சாங்க, ஹரப்பாவில் என்ன கிடச்சிது, மொஹஞ்சதாரோவில் என்ன கிடச்சிது, குஜராத் கப்பல் கட்டு தளமாக இருந்தது, 8 நகரங்கள் இருந்தது, ரைட்டுங்களா இருக்குது. இப்போ புக்கில் 6 நகரங்கள் போட்டிருப்பாங்க, இப்போ 8 நகரங்கள். அப்போ இந்த மாதிரி கோர் பாயிண்ட்டாக ஒரு A4 ஷீட்டில் இருக்கலாம். நீங்கள் எழுத தேவையில்லை, ஒரு டைமில் ரீட் பண்ணாலே போதும். சீக்கிரமாக படித்து இந்த ஒரு 30 நாளில் இந்த ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்து முடிச்சிடலாம். யாராவது முடிக்க முடியலைன்னா, அதாவது ஸ்கூல் புக் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, என்னால் முடிக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா, இந்த கோனார் நோட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. ஹிஸ்ட்ரி இருக்குது. அடுத்தது பாலிட்டி பாருங்கள், பாலிட்டி நிறைய இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி கொடுத்துருவாங்க. குடியரசுத் தலைவராக கோர் பாயிண்ட், முக்கியமான பாயிண்டெல்லாம் கொடுத்துறாங்க. ஒரே பேஜ் தான் வரும். ஹிந்தி இது பாருங்க, டிபிஎஸ்பி, ஒன்றிய மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள், ஷார்ட்டாக ஒரு அடிப்படை உரிமைகள், குடியுரிமை, அரசியலமைப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ் சமுதாய வரலாறு, ரைட்டுங்களா, சட்டத்தின் ஆட்சி. இப்போ ஷார்ட்டாக உங்களுக்கு சீக்கிரமாக இந்த 1 மந்தில் ரிவிஷன் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக போய் உங்களால் ரிவிஷன் பண்ணுறது டைம் இருக்காது. இதை படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இதை படிச்சுட்டு டெஸ்ட்டு, சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் போதுமானது. இந்த 3 முடிச்சிங்கனாலே சிம்பிளாக இந்த ஒரு தேசிய மறுமலர்ச்சி, ரைட்டா, அந்த தலைவர்கள் அம்பேத்கர், காந்தி, பாரதியார், காமராசர், ஜவஹர்லால் நேரு அவர்கள் பற்றி, காந்தி அவர்கள் எல்லாருமே பற்றி கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா. இந்த புக்கு வேணும்னா 350 ருபீஸ் உங்களுக்கு, ரைட்டுங்களா. இங்கே பாருங்கள், டீட்டெயிலாக சொல்லிடலாம் மறுபடியும். ஏன்னா சீக்கிரம்னா இங்கே கஸ்தூரிபாய் காந்தி, ராணி சென்னம்மா, அடுத்தது விஜயலட்சுமி பண்டிட், எல்லாரை பற்றியுமே, சரோஜினி நாயுடு, அன்னிபெசன்ட் அம்மையார் ஐயனங்களை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ரைட்டுங்களா. அடுத்தது எக்கனாமிக், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்கனாமிக் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்திய வரலாறு, கல்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஜாகிரபி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குது, சீக்கிரமாக படிச்சிடலாம் நீங்கள், ரைட்டுங்களா. ஜாகிரபி அப்போ உங்களால் ஷார்ட்டாக படிக்கிறதுக்கு இந்த புக்ஸை பிரித்து அப்படி எல்லா இடத்துலையும் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்கனாமிக் என்ன டாபிக், இந்திய பொருளாதாரம் 308, அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் 396, 308 பக்கம் பாருங்கள்.
308. இந்த ஒரு மாதத்தில் இந்த ஜிஎஸ்ஸை ஈஸியாக முடிச்சிடலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எளிமையாக, இதுவும் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், இந்த கோனார் புக்கு 3மே இருந்தால் போதுமானது. இந்திய பொருளாதாரம் பாருங்கள், ஷார்ட்டாக கொடுத்துட்றாங்க, ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் நம்ம. ஓகேங்களா? அவ்வளோதான் ஒரு பாயிண்ட்டு. இந்த இந்திய பொருள் 5 ஆண்டு 5 இயர் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேஜ், அவ்வளோதான். இதை படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், டெஸ்ட் 3ம் போதுமானது. சிம்பிளாக படித்து முடிச்சிடலாம். இந்த புக்கு வேணுன்னா 350 ரூபாய். கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.